ஆடி சேல் தள்ளுபடி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். 19/7/2025 இன்று எங்கள் கலை உலகில் ஒரு நல்ல நடிகரை, ஒரு நல்ல பாடகரை இழந்து நாள். இந்த நாள், அதாவது இன்றைக்கு அண்ணன் மூகா முத்து அவர்கள் காலமான செய்தி காலையில் நான் கேள்விப்பட்டவுடன் என்னுடைய நினைவலைகள் பின்னோக்கி போயின. என்னுடைய மாமனார் ஏஎல் ஸ்ரீனிவாசன் திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் 1947 தொடர்பு இருந்தது. 1950 எங்களுடைய திரைப்பட கூடத்தில் பணம் என்ற திரைப்படம் அவர் பணிபுரிந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மூத்த தலைமகன் மூகா முத்து அவர்கள் என்னுடைய மாமனாருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு நல்ல நட்பு. கடைசி இறுதி காலம் வரை அவர்கள் நட்பு பாராட்டி இருந்தார்கள். 1975 என் மாமனார் மரணம் எய்திய வரை நான் சொல்கிறேன், இந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் என்னுடைய கணவர் திரு ஏஎல்எஸ் கணபன் அவர்கள் நிறைய சொல்ல கேட்டு இருக்கிறேன். நான் மூகா முத்து அவர்கள் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது அவருடைய தாயார் பத்மாவதி அம்மையார், அதாவது நம்முடைய கலைஞரின் மூத்த மனைவி அவர்களின் பத்மாவதி அம்மையார் ஒரு கலை குடும்பத்தை சார்ந்த அவர்களே ஒரு நல்ல பாடகி. அதனால நான் எப்பவுமே யோசிப்பேன், எப்படி தன்னுடைய தாயார் பத்மாவதி அம்மாளும் நல்ல பாடகி, பத்மாவதி அம்மையாருடைய தகப்பனாரும் நல்ல பாடகர். இதெல்லாம் சிதம்பரத்துல புகழ்பெற்ற ஒரு பாட்டு இசை குடும்பத்தை சேர்ந்த குடும்பம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய பத்மாவதி தாயாரின் சார்பு சகோதரர் CS ஜெயராமன் பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு நல்ல பாடகர், ஒரு இசையமைப்பாளர், நடிகராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்களை கலை உலகத்திற்கு கைப்பிடித்து கொண்டு வந்தது இவருடைய மைத்துனர் CS ஜெயராமன் அவர்கள். இந்த பத்மாவதி அம்மாவுக்கும் நம்முடைய முத்தமிழ் அறிஞருக்கும் பிறந்த மூத்த மகன் மூகா முத்து அவர்கள் எப்படி இந்த அவருடைய இரத்த அணுக்களில் எப்படி இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காது அப்படின்றது ஆச்சரியம் இல்லை. அவருக்கு அந்த இசை ஞானம் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் அவரு பாடல் மேல ரொம்ப ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பின்காலத்தில் நாம் பார்க்கலாம். அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு இளைஞனாக திரைப்பட உலகத்தில் ஒரு நடிகராக அவர் வலம் வந்ததும் நமக்கு தெரியும். 7-8 படங்களில் நடித்தார். நல்ல வரவேற்றார்கள் ரசிகர்கள். அவங்க விரும்பினாங்க அவருடைய ஆட்டமும் பாட்டமும், அவருடைய டயலாக் டெலிவரியும் எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பினாங்க. நாங்களாம் எங்களுடைய கல்லூரி பருவத்தில் நாங்க அந்த படங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். அழகான கதாநாயகிகளுடன் அவர் ஆடி பாடிய காட்சிகள் எல்லாம் கண்முள்ளா நிற்கிறது. தனிப்பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றால் நாகூர் அவர் பத்தி அல்லாவை பற்றி பாடிய பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடி நான் விரும்பி கேட்பது உண்டு. இதே போல எப்படி அவர் தன்னுடைய அந்த குடும்ப தொடர்பு விட்டுவிடக்கூடாது என்று தன்னுடைய தாய்மாமன் மகளையே திருமணம் புரிந்தவர். அதனால அந்த வீட்டு குழந்தைகளும் எல்லாமே இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதிந்த குடும்பம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப இனிமையான மயக்கும் குரல் உடையவர் CS ஜெயராமன் அவர்கள். அவர் அரசு இசை கல்லூரியில் கூட முதல்வராக அறிஞர் அண்ணா ஆட்சியில் இருந்தார். 3 வருடம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க அப்படியே படித்து அந்த குடும்பத்தோட நான் பழகும் போது நான் கேட்டிருக்கேன். மூகா முத்துவின் அன்பு மனைவி சிவகாம சுந்தரி தன்னுடைய தாய்மாமன் மகளையே திருமணம் செய்து கொண்டார் அல்லவா. நாங்க எல்லாருமே கோபாலபுரத்துலதான் இருக்கோம். அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. மூகா முத்து அண்ணன் அவர்கள் கோபாலபுரத்தில் வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டின அந்த
பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்க போயிருக்கிறோம். அந்த பேரன் பேத்திகளுக்கெல்லாம் வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறதெல்லாம் கலைஞர் வீட்டிலேயே நடைபெறும். இப்ப தேன்மொழி அவர்களை நாங்கள் எல்லாருமே ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுவாங்க. அது ஏன் அப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. சோ அந்த குழந்தைகளுக்கு காதணி விழாவுக்கெல்லாம் நாங்க அந்த வீட்டிலேயே நடைபெறும். முதல்வர் ஐயா வீட்டிலேயே நடைபெறும் பொழுதுக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அப்படிப்பட்ட வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மாமா தொடர்ந்து படங்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய காலகட்டத்தில். அப்போ ஹரிகேஷ் முகர்ஜி அவர்கள் எடுத்து ராஜேஷ் கண்ணா, ஜெயபாதுரி அவர்கள் நடித்த பவார்ச்சி என்ற ஒரு ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படம் ரைட்ஸ வந்து அந்த ப்ரொடியூசர் ரோமு சிப்பி சிப்பி இவங்க கிட்ட இருந்து பாம்பே போய் என்னுடைய மாமனார் வந்து அதை தமிழில் பண்ண வேண்டும் அந்த படத்தை. எங்க மாமாக்கு என்னன்னா அந்த பவார்ச்சி என்பது இந்தியில் வந்து சமையல்காரன் என்று அந்த குக்கு அந்த மாதிரி அர்த்தம். அது வந்து எங்க மாமா அதை வந்து அந்த படத்தை வந்து ஜெயலலிதாக்காக அதை வாங்கிட்டு வந்தாரு. அவர்களை வைத்து அந்த படம் பண்ண வேண்டும் என்று. ஆனால் அந்த படத்தை இங்க ப்ரொஜெக்ஷன் போட்டு பார்க்கும் பொழுது அந்த படம் ரொம்ப நான் பிடித்து போனதுனால கலைஞர் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து என் மாமனாரிடம் இருந்து என்னுடைய மகனுக்காக இத சமையல்காரன் என்று மொழி மாற்றம் பண்ணி நீங்க நான் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே என்னுடைய மாமா தன்னுடைய எண்ணத்தை விட்டுட்டு தன்னுடைய அன்பு தோழர் கலைஞர் அவர்களுக்காக அந்த படத்தை வந்து அவரிடம் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டாரு. சோ அந்த பவார்ச்சி என்ற திரைப்படம் ஏஎல்எஸ் அவர்கள் வாங்கி வந்த படம் தான். சமையல்காரனாக மருவி அண்ணன் மூகா முத்து அவர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சாங்க. அதுவும் ஒரு வெற்றி படம். அண்ணனோட படங்கள் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா, ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஏதாவது ஒரு மெசேஜோட வெளியே வரும். அண்ணன் வந்து சில நேரங்கள்ல வந்து மாலை நேரங்களில் என் கணவரை பார்க்க இங்க வருவார். ஏன்னா நடந்து வர தூரம் தான் எங்க வீடு அவங்க வீடெல்லாம். இப்ப வரும்பொழுது மாலை நேரங்களில் 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவார்கள். எப்படி தன்னுடைய தகப்பனும் அவர் என்னுடைய மாமனார் ஏஎல்எஸ் அவர்களும் எவ்வளவு நெருக்கமாக பழகினார்கள் என்றெல்லாம் சொல்லுவாரு. ஒரு தடவை சொன்னாங்க 2 பேரையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டினாப்புல இருப்பாங்க, பிரிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ணனுடைய கையெழுத்தை நான் பார்த்திருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைகள் திருமணத்திற்கு அண்ணன் வந்து நேரில வந்து பரிசளிச்சுட்டு போவாரு. அப்ப வந்து அதுல வந்து அவர் கைப்பட எழுதியிருப்பாரு வாழ்த்து. அப்படியே பாத்தீங்கன்னா கலைஞரோட கையெழுத்து போலவே இருக்கும். அதெல்லாம் நான் அதை வந்து எனக்கு அந்த அட்டைய வந்து நான் இன்னும் பத்திர பண்ணி நான் வச்சிருக்கேன். ஏன்னா அத முதல்ல பார்க்கும்போது எப்படி தலைவர் அவர்களே எழுதின எழுத்தா அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அவருக்கு ஒரு கலை உள்ளம், அவரு ரொம்ப ரசனையான மனிதர். வந்து ரொம்ப அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டா அவர் வந்து தன் தாயை வந்து சின்ன வயதுல இழந்தாலும் வந்து அந்த துக்கம் இல்லாமல் வந்து அம்மையார் தயாளு அம்மாள் அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைகள் அத்தனை பேரும் தளபதி அவர்கள், அண்ணன் மூகா அழகிரி அவர்கள், தமிழரசர்கள், அன்பு தோழி செல்வி அவர்கள் எல்லாருமே வந்து அந்த அண்ணனை எந்த காலகட்டத்திலயும் அவங்க விட்டு கொடுக்கல. எல்லாத்துலயும் அண்ணனுக்கு தான் முதல் மரியாதை. அந்த வீட்டுல நாங்க பார்த்த வரைக்கும் தேன்மொழிக்கும் அண்ணன் மூகா முத்து அவர்களுக்கும் எல்லாத்துலயும் அந்த சொந்த பந்தம் எதையும் விட்டு விடாம அவங்க வந்து அண்ணனை முதன்மைப்படுத்தினாங்க. இதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்து ரொம்ப பெருமையா நினைப்போம். அப்படியே ஒரு உதாரணமாக தெரிந்தாங்க. யாருமே அண்ணன் வந்து ரொம்ப அன்போட, ஆசையோட, வாஞ்சியோடு அவர்கள் அவங்க வீடே பாருங்க பக்கத்துல, தங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு அண்ணன் வீடும் கோபாலபுரத்தில் தான் இருக்கிறது. ரொம்ப அருமையா பேசக்கூடியவர், சிரிக்க சிரிக்க பேசுவாரு. நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார். அவரு சொல்றதே அவ்வளவு சுவையாக இருக்கும், கேட்க அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த பரம்பரை, அப்படி அவருடைய பரம்பரை சிதம்பரத்தில் இருந்து எப்படி சிதம்பரம் ஜெயராமன் அவங்க மகளையே அவர் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து கலைஞர் அவர்களும் எப்படி வந்து ஒரு கலை அந்த ஈடுபாடு கொண்டவர். அதனால தப்பாத பிறந்த மகன்
இன்று அவர் நம்முடன் இல்லை. ஆனால் அண்ணனின் நினைவுகள் என்றுமே இருக்கும். மறக்க முடியாத மனிதர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனே நான் மறக்க மாட்டேன். அவர் நல்லபடியாக அண்ணன் நல்லா அவரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் இன்னைக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.